ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து சீம் பால். இதில் திரட்டி பால் வந்து எப்படி வந்து நம்ம செய்யறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? முதல்ல வச்சுட்டு வானல் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க சீம் பாலை எடுத்து இதில் ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு லெமன் எடுத்து அதில் பாதி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டோன்னா நம்மளுக்கு சீம்பால் தனியாகவும் அந்த தண்ணி தனியாகவும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லெமன் கட் பண்ணியாச்சு. இதை இப்போ அதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதுமாரி ஒரு கரண்டி எடுத்து அதில் வந்து நம்ம லெமனை வந்து புழிஞ்சிக்க போகிறோம். சும்மா ஒரு 2 ட்ராப் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கே தெரியுதா, அந்த பால் தனியாகவும் அந்த தண்ணி தனியாகவும் வந்து பிரியுது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு இது திக்காக ஒரு ஃபார்முக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை வேறு இதில் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து அடுத்தது நம்ம வடிகட்ட போகிறோம். வடிகட்டி தண்ணி தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வடிகட்டிருந்த இதை கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அடுத்தது இதில் வந்து என்ன ஆட் பண்ணணும்னா, இந்த ஏலக்காய் தூள் இருக்கும்ல, அது வந்து ஆட் பண்ணிக்கணும் லைட்டாக ஸ்மெல்லுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து இதுமாரி ஏலக்காய் பவுடர் வந்து தூள் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம தட்டி கூட அதில் போட்டுக்கலாம். அது அந்த வாசனைக்காக நம்ம அதில் ஆட் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம ஏலக்காய் தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது எல்லாம் கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளேவர் டேஸ்ட்டு அதுக்காக நம்ம வந்து ரோஸ் ஒயிட் ஃப்ளேவர் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சும்மா ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்சுட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில்.